நான் தான் உங்கள் ஈஷா காசு ராகுல் பேசுகிறேன். உங்கள் ராகுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக ஆமாங்க, நம்ம இன்றைக்கி மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி பார்க்க நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா 2015 மாடலு, 2 ஓனருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்டேஷனில் இருக்குது, TN13 ஸ்டேஷனில் இருக்குது. 2 ஓனருமே திருப்பூர் நம்பரில், சரிங்களா, TN13 நார்த்தில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. வேறு எந்த டிஓ மாறல, வண்டி வெளியூரெல்லாம் ஓடலைங்க. இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிக் நிறைய சொல்லலாம். இந்த வண்டியில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எந்த ஆம்னியும் பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் என்னென்னா சென்ட்ரல் லாக். ஆமாம், இந்த வண்டியில் சென்ட்ரல் லாக் கம்பெனியே தராது, கஸ்டமர் இண்டிவிஜுவலாக அதை ஆல்ட்ரு பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிமோட் கீஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதர்வைஸ் வண்டியில் ஆடியோ சிஸ்டம் நல்ல குவாலிட்டினே சொல்லலாம். ஏன்னா ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம்லாம் இந்த ஆன்லைன் நான் பார்த்ததே கிடையாது. சில பேர் போடுறாங்க, எக்ஸ்பென்சிவாக போடுறாங்க. நான் பார்த்த வண்டியில் இது ஒரு வண்டி. இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்குது. அடிஷ்னலாக ஸ்பீக்கர்ஸ் போட்டுருக்குறாங்க. வண்டியில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரிஸ் கிடையாது. அதே மாதிரி பெயிண்ட் டச்சப்போ ஃபேடோ வண்டி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரிஸ் இந்த போஸ்ட் பிரித்து கவுல் வேலை பார்த்து இந்த மாதிரி வேலைலாம் எந்த வேலையும் கிடையாதுங்க. வண்டி நீட்டாக மரியாதையாக இருக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு 360 வியூ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் போகலாம். வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடோட வியூ. ஆமாங்க, டிரைவர் சைடு இருக்கிற ரைட் சைடு வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பார்த்தா உங்களுக்கே தெரியும், வீடியோ நல்லா கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட் சைட்லேயே பாருங்க, எந்த ஒரு பெயிண்ட் டச்சப்போ டென்ட்டு ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எந்த ஒரு தேவையில்லாத இதெல்லாம் வண்டியில் நீட்டாக இருக்கும். பார்த்தா தெரியும், ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்குது. இதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2015 இருந்து இன்னைக்கு தேதி அப் டு டேட் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டி இருக்குது. தென் வண்டி எங்கேயுமே கொண்டு போய் முட்டை வச்சு கிளாஸ் மாற்றியோ டோர் மாற்றி இந்த மாதிரி எந்த ஒரு இதுலையுமே இந்த வண்டியில் கிடையாது. சுத்தமான வண்டி. இந்த வண்டியில் டயர் பாயிண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 50% இருக்கும். டயர் பார்த்தா உங்களுக்கே தெரிய நினைக்கிறேன், 50% டயர் இருக்குது. ஸ்டெப்னி இங்க வந்து பாருங்க, ஸ்டெப்னி வந்து அன்யூஸ் ஸ்டெப்னி தான் இருக்குது. டயர் பாயிண்ட்ஸ் நல்லாவே இருக்கு. ஆவரேஜ் ஒரு 90 இந்த ரேஞ்சுக்கே இருக்கும். பாருங்க, இதான் ஸ்டெப்னி டயர்ஸ். அப்படி கொஞ்சம் பேக்ல வாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில பேக் சைடு வியூ. ஆமா, இது பேக் சைடு வியூ. வண்டி நம்பர் பாத்தீங்கன்னா 6561 6561. இதுதான் அந்த வண்டியோட நம்பருங்க. பேக் சைடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் டென்ட் டோர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. கிளாஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. கம்பெனி என்ன வருதோ அப்படியே இருக்குது. உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், ஸ்பீக்கர்ஸ் பாருங்க. உங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், ஆடியோ சிஸ்டம் வண்டியில எந்த குறையும் இருக்காது. அதுக்கு சான்று தான் இங்க பாருங்க ஸ்பீக்கர்ஸ். பேக்ல பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ரெண்டுமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. எந்த ஒரு தேவையில்லாத நாய்ஸோ இறைச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த வண்டியில ஆடியோ நல்லா ஃபீல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம் இந்த வண்டியில. வாங்க லெஃப்ட் சைடு. இதுதாங்க இந்த வண்டியில லெஃப்ட் சைடு வியூ. லெஃப்ட் சைடு வியூ பாத்தீங்கன்னா இந்த வண்டியில லெஃப்ட் சைடு வியூல குறை அப்படின்னு சொல்லணும்னா இந்த வருது பாத்தீங்களா, இது வந்து ஸ்கிராச் கார்டு அப்படிம்பாங்க. இந்த இது பாயிண்ட் இந்த பேக்ல நல்லா இருக்குது. சென்டர் டோர்ல பாத்தீங்கன்னா ஃபீடிங் இல்ல, சரிங்களா. ஸ்கிராச் கார்டுபாங்க, ஃபீடிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீடிங் மட்டும் இல்ல பாருங்க, ஃப்ரண்ட் சைட்ல லைட்டா உடஞ்சிருக்குது. இது எதுக்குன்னா உங்களோட வண்டி வந்து டென்ட் ஸ்கிராச்சஸ்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்றக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது. இது இந்த வண்டியில லெஃப்ட் சைடு மட்டும் உடஞ்சிருக்குது. இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் வெளியே நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலேயே சொன்னாலுமே ஒரு 500-600 ரூபாய்க்கு வாங்கி மாத்திக்கலாம். இல்ல அதையும் நாங்க மாத்தி தரணும் பண்ணி தரணும் எங்களால நாங்க பெஸ்டா பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம வண்டியில எக்ஸ்டீரியர் ஃபுல்லா பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்டீரியர் வியூஸ் பார்த்துருவாங்க. இது இந்த வண்டியில இன்டீரியர் வியூ. இன்டீரியர் வந்து பாருங்க, கிலோமீட்டர் பாருங்க, 69,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு. சிங்கிள் செல்ஃப் தான். வெறும் 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு அந்த வண்டிக்கு இருக்குதுங்க. 64,000 கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்கு. நீங்க மாருதி ட்ரூ வேல்யூலயோ ஷோரூம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கலாம், இல்ல நீங்க ஆல்ரெடி மாருதியில கஸ்டமரா இருக்கிற ஒரு பட்சத்துல நீங்க ஷோரூம்ல அந்த வண்டி நம்பர் சொல்லி செக் பண்ணி வண்டி பக்காவா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு அப்புறமே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வண்டி ஆடியோ சிஸ்டம் பாருங்க, கம்ப்யூட்டர் இருக்கிற பஸ்ல
உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே முருகா. இதுதான் இந்த வண்டியில ஆடியோ சிஸ்டம். நீங்க கேட்டிருப்பீங்க, ஃப்ரண்ட்ல 2 டியூட்டர் கொடுத்துட்டாங்க, பேக்ல 2 ஸ்பீக்கர் இருக்கு, டோர் ஸ்பீக்கர்ஸ் இந்த வண்டியில கிடையாது. அதுவே உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் நல்லா தான் இருக்கும். வண்டியோட இன்டீரியர் சீட் கவர்ஸ் பாத்துக்குங்க. டிரைவர் சைடு இது, அது லெஃப்ட் சைடு கோ டிரைவர். நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க, பிளாட்ஃபார்ம் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குது. எந்த ஒரு ரஸ்டோ வண்டி அந்த மாதிரி எதுவும் கிடையாது, தான் இருக்கும். பேக்ல சீட்ஸ், இதான் அந்த வண்டியில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நீங்க கேள்வி கேட்கலாம், வண்டியில் எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் காமிச்சிட்டீங்க, அண்டர் பேட்ஸ்ல எப்படி இருக்கு? நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ரன்னிங் போர்டா இருக்கட்டும், சஸ்பென்ஷனு, ட்ரை சாஃப்ட், ஜாயிண்ட், ஸ்டாரு எல்லாமே வண்டியில் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. நீங்க ஒரு டெக்னீஷியன் கூப்பிட்டு வந்து, நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், நான் சொல்றேன் நம்ப வேண்டாம். நீங்க உங்க மன திருப்திக்கு ஒரு மெக்கானிக்கை வச்சு நீங்க செக் பண்ணி எடுத்துட்டு போகலாம். அதுக்கு நான் அளவு போட்டுறேன், என் கஸ்டமர்ஸ் நான் பேசிக்கிறேன். சரிங்களா? இந்த வண்டியை கேட்கற விலை, கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னா 2,80,000 கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ். இதுதான் பிக்ஸ்டா கிடையாது, நெகோசியேட் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நீங்க எதிர்பார்க்காத ஒரு விலையை என்னால வாங்கி தர முடியும். நீங்க என்ன நம்பி வாங்க, கண்டிப்பா நான் பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு தமிழ்நாடு முழுக்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நான் லோன் பண்ணி தர முடியும். இன்ஷியல் அமௌண்ட் என்னதான் கஸ்டமரோட ப்ரொஃபைலை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? இல்ல திருப்பூர் லோக்கலா இருந்தா என்னால ஒரு 75% என்னால டெஃபினட்டா ஷோரிட்டியா சொல்றேன், லோன் பண்ணி தர முடியும். மறக்காம நம்ம ஈஷா காசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் வாழ வைங்க, நீங்களும் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.